அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ இருக்கிற ரீசண்ட் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான நபர்களுக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய பார்த்துட்ருக்கோம். ஸோ பைல்ஸ் அப்படின்னாலே உள் மூலம் வெளி மூலம். அதுக்கு என்ன பண்ணணும், சர்ஜன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ திரும்ப அகைன் வந்து அதுதான் வந்து பெர்மனெண்ட் ரிசல்ட்டா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ என்னன்னா, நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன இருக்குது, ஹீட் எனர்ஜி ஜாஸ்தி ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து மோஷன் போகும்போது கண்டிப்பாக வந்து ப்ளீடிங் ஆகிறது. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போகாமல் கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து காட்டும். ஸோ நம்ம அக்குபஞ்சரில் ப்ராப்பராக நீங்கள் நீடலிங் எடுக்கலாம். நம்மளோட கிளினிக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹைட்ரோகோலன் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரப்பி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுருங்கி விரிஞ்சு, ஸோ அதில் வந்து மோஷன் கழிவுகள் வந்து நிறைய தங்கி அதனால ஏற்படக்கூடிய ஹீட்டுனால என்ன ஆகும், அந்த பவுல் வந்து ஹீட் ஆயிரும். அப்போ வந்து அந்த மோஷனில் நீங்கள் என்ன தான் தண்ணி நிறையா வந்து குடித்தாலும் அந்த மோஷனில் இருக்கிற வாட்டரை வந்து அந்த குழாய்கள் வந்து அப்சர்வ் பண்ணும்போது, ஸோ அந்த மோஷன் வந்து அந்த குழாய்களை வந்து ஸோ ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம வரும்போது ப்ளீடிங்கோ கீழே வந்து அந்த ஆனஸில் புண்களோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹைட்ரோகோலன் தெரப்பி அண்ட் அக்குபஞ்சரில் நீடலிங்கும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிட்டிங் 2 சிட்டிங்லேயே வந்து பைல்ஸ்க்கு வந்து பர்மனெண்ட் ரிசல்ட் வந்து இருக்குது. ஸோ கான்ஸ்டிபேஷன் அப்படின்னாலே நீங்கள் வந்து அடுத்து வந்து அலர்ட்டாக இருக்கணும். அடுத்து வந்து நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பைல்ஸ் தான். ஸோ அக்குபஞ்சரில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், பைல்ஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.